சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த செம்மஞ்சேரியில் பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் தலைமையில் காவலர் தினம் கொண்டாடப்பட்டது. காவலர் தின விழாவில் ஜாதி மத இனமின்றி பொதுமக்களுக்காக பணியாற்றுவோம் என காவலர்கள் உறுதிமொழி எடுத்தனர். காவலர் தின விழாவில் மகளிர் காவலர்களுக்கு இடையே கயிறு இழுத்தல் போட்டி, கிரிக்கெட் போன்ற பல போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு தாம்பரம் மாநகர காவல் ஆணையரக சார்பாக பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் பரிசுகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட போலீசாரும் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டனர். மேலும் காவலர் தினம் குறித்து பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் சத்தியம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். அதாவது வருடத்துல பாத்தீங்கன்னா நிறைய தினங்கள் நம்ம மக்கள் மத்தியில கொண்டாடப்படுகிறது. தந்தையர்கள் தினம், ஆசிரியர்கள் தினம் இருக்கு, அன்னையர் தினம் இருக்கு, காதலர் தினம் இருக்கு, பல வகையான தினங்கள் இருக்கு. அதுல காவலர் தினம்னு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவிப்பின் பேர் செப்டம்பர் 6 வந்து காவலர் தினம் அப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். காவலர்கள் அவர்கள் செய்யக்கூடிய உழைப்பு, அவர்களுக்கான அங்கீகாரம் இது, அதனால அவருக்கான தினமாக இன்னைக்கு கொண்டாடப்படணும்னு சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அது சம்பந்தமா இன்னைக்கு நிறைய விளையாட்டு போட்டிகள், நிறைய மற்ற கேம்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இது தவிர்த்து காவல் நிலையங்கள்லாம் சுத்திகரிக்கப்பட்டு எல்லாம் மின் விளக்குகளாக மிளிரி கொண்டிருக்கிறது. அதனால மக்களே நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கேட்கறாங்க, சார் என்ன சார் விசேஷம் அப்படின்னு சொல்லி. காவலர் தினம் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம்.